இந்த பதிவை கேட்டுக்கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு உங்கள் சுவாமிநாதன் ஜோதிடரின் அன்பான வணக்கங்கள். இன்றைக்கு நம்ம யூடியூப் சேனல்ல இடி விழுந்த சிவலிங்கம் பற்றி இந்த பதிவின் மூலம் நாம் தெரிந்து கொள்ள போகின்ற மக்களே, அதற்கு முன்னாடி நம்ம யூடியூப் சேனல் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. பதிவுக்குள்ள போயிடலாம். ஒரு ஏழை பெண் பூ வியாபாரம் செய்து வந்தால் பூ கட்டாத தினங்களில் கோவிலுக்கு சந்தனம் அரைத்து கொடுப்பது, கோவிலை பெருக்கி கோலமிடுவது, நந்த வனத்துக்கு நீர் பாய்ச்சுவது போன்ற வேலைகளை அவள் செய்து வந்தாள். அது பொன்மனை மகாதேவர் கோவிலுக்கும் நந்தீஸ்வரருக்கும் இடைப்பட்ட கோவில், கன்னியாகுமரி மாவட்டம். அப்பெண்ணுக்கு கோவிலில் தினமும் வரும் பணக்கார பெண் ஒருத்தியோடு தோழமை ஏற்பட்டது. அது கைமாற்றாய் பணம் கேட்கும் அளவு வளர்ந்தது. ஒரு முறை அந்த பணக்கார தங்கையிடம் கொஞ்சம் பெரிய தொகையை வாங்கினால் அவள் ஒரு மாதம் சென்ற பின் பணத்தை திரும்ப கேட்டால் செல்வவதி. இதோ அதோ என்று சாக்கு சொல்லி வந்தால் ஏழை பெண். கடன் கொடுத்தவளோ என் வீட்டாருக்கு தெரியாமல் நகையை அடங்கி வைத்து இப்பணத்தை கொடுத்தேன். அடுத்த மாதம் என் மைத்துனர் திருமணம், அதற்குள் திருப்பாவிட்டால் என் கணவர் திட்டுவார். கடன் வாங்கும் போதே நம்மால் திரும்ப கொடுக்க முடியுமா என்று யோசிக்க மாட்டாயா என்று ஏசினாள். ஏழை பெண் கலங்கினாள். எல்லோரும் போன பிறகு அச்சாலீஸ்வர சன்னதியில், ஈஸ்வரா, பணம் வைத்துக் கொண்டா கொடுக்காமல் இருக்கிறேன், உன்னை நம்பிதான் பொய் சொல்ல போகிறேன், தண்டனையாக என்னை பழி வாங்கி விடாதே என்று பிரார்த்தித்தாள். அடுத்த நாள் பணக்காரி கடனை கேட்டபோது, வீட்டுக்கு போய் கணக்கு நோட்டை பார், உன் கடனை எப்பவோ கொடுத்து விட்டேன் என்று ஒரே போடாக போட்டால் ஏழை பெண். தனவந்தி வாய் அடைத்து போனாள். பிறகு சமாளித்துக் கொண்டு, அடி பாவி, இப்படியா பொய் சொல்லுவே, ஊர் முக்கியஸ்தர்களை கூட்டி வருகிறேன், அச்சாலீஸ்வர சன்னதியில் சத்தியம் செய்ய வேண்டும் என்றான். ஊர் கூடியது. ஏழை பெண் கோவிலை வலம் வந்து, அச்சாலீஸ்வரா, கடனை தந்துவிட்டேன், இது சத்தியம் என்று கற்பூரத்தை அடித்தார். பலரும் பணக்காரியை இகழ்வாக பார்த்தார்கள். செல்வவதி ஆவேசத்தோடு, அச்சாலீஸ்வரா, ஊரான் முன்பு என்னை பொய்யானவளாக்கி விட்டாயே, அச்சத்தியத்தை ஏற்று மௌனமாயிருக்கும் உன் தலையில் இடி விழட்டும் என சபித்தாள். அப்போது கார் வேகங்கள் கூடின. மழையும் இடியும் மின்னலுமாய் வெளுத்து வாங்கியது. அதில் ஒரு இடி சுவாமி சன்னதி விமானத்தில் விழுந்தது. லிங்க திருமேனியில் பிளவு ஏற்பட்டது. உண்மையை இறைவன் நிரூபித்தான் என்று ஊரார் அதிசயித்தனர். ஊரார் நிதி திரட்டி பணக்கார பக்தையிடம் கொடுக்க அவள் வீட்டார் அதை கோவில் திருப்பணிக்கே தந்துவிட்டனர். பிளவுபட்ட லிங்கம் அருகில் உள்ள தடாகத்தில் வைக்கப்பட்டது. கருவறையில் புதிய லிங்கம் ஸ்தாபித்தனர். மறுநாள் கருவறையை திறந்த போது அங்கே பிளவுபட்ட லிங்கமே இருந்தது. அபிஷேகம் செய்ய வசதியாக பிளவை மூடிக்கொள் என்று பக்தர்கள் தினமும் பிரார்த்திக்க பிளவு சிறிது சிறிதாக குறுக்கி தற்போது வடு மட்டுமே தெரிகின்றது என்று கூறி இந்த சிறப்பான ஆன்மீக பதிவை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.